அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு சனி நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலம் மீனராசியில் சனி புதனுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு புதன் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சி ஆகும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7.5 நாட்டு சனி இல்லை, 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 6வது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மற்ற மாத கிரகங்களை பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறார். அவர் வந்து 6ஆம் வீடு 7ஆம் வீடு என்று முன்னோக்கி செல்கிறார். சூரியன் புதன் சுக்கிரன் மாத கிரகங்கள் ஆனி மாதம் வந்து மிதுன ராசியிலிருந்து அப்படியே கடகம் சிம்மம் என்று அவரும் முன்னோக்கி செல்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசிக்கு சுகஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனம் தாயார் சொத்து பத்து நிலங்களை குறிக்கக்கூடிய சுகஸ்தானத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தனுசு ராசி என்பர்கள் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, போராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ராகு திசை 18 ஆண்டு காலத்தை சந்திக்கக்கூடியவர்கள். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு 6வதாக வரக்கூடிய ராகு திசை 18 ஆண்டு காலம் அரசியலில் பெரிய அளவு செல்வாக்கு, பெயர் மதிப்பு மரியாதை, ஊர் உலகம் போற்ற அளவுக்கு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராகு திசை பெரிய அளவு பிரம்மாண்டமான யோகங்களை கொடுக்கும். போராட நட்சத்திர அன்பர்களுக்கு 5வதாக வரக்கூடிய ராகு திசை வாழ்க்கையில் வந்து குடும்பத்தில் வந்து சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சொத்து பத்து நிலங்கள் வழியாக பிள்ளைகள் வழியாக சில விரயங்களை ஏற்படுத்தும். ராகு திசை நடக்கக்கூடிய போராட நட்சத்திர அன்பர்கள் சொத்து பத்து நிலம் விரயம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு 4வதாக வரக்கூடிய ராகு திசை இது வந்து பார்த்திங்கன்னா நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல், தேவையில்லாமல் வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு மறுபடியும் வந்து வட்டி மேல் வட்டி பல வருடம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும். இந்த ராகு பகவான் வந்து தனுசு ராசிக்கு 4வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கடந்த 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தார். புதன் வந்து தனுசு ராசிக்கு பாதகாதிபதி. அவர் வந்து 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும்போது தொழில் வேலையில் தடையில்லாமல் உங்களுக்கு வந்து வருமானங்கள் வந்து கொண்டிருக்காது. தொழில் வேலையில் நிறைய மாற்றம், நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வருமான தடை, மாம மச்சான்களிடம் கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள் ஒரு பேச்சுக்கு ஒருவர் மதிப்பில்லை. நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா வந்து 10வது வீட்டில் கேது அமர்ந்திருக்கும் போது புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது மதில் மேல் உள்ள போன போல் இங்கிட்டு தாவலாமா அங்கிட்டு தாவலாமா அப்படின்னு மனம் வந்து ஒரு குழப்ப நிலையில் போயிட்டுருக்கும். கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே ராகு வரும்போது சொத்து பத்து நிலங்கள் வழியில் விரயங்கள் ஏற்படும். ஒரு வழக்கு நாச்சும் ஒரு சட்ட சிக்கல் நாச்சும் சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். வீடு கட்டலாம், நிலபுல சொத்து வாங்கலாம், இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஒரு பிரம்மாண்டமான பேரின்ப வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவர். ராகு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர கிரகத்தின் வழி பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர். புதன் நட்சத்திரத்தில் கடந்த 9 மாதமாக சஞ்சாரம் செய்யும்போது வேலை தொழில் உறவு வழியில் உங்களுக்கு வந்து இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியாது.
பிரிவும் வந்திருக்கும், பிரச்சனையும் வந்திருக்கும், கடனும் வந்திருக்கும். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 3வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 9 நவகிரகங்களிலே சனி பகவான் ஒருவர் மட்டும் நல்ல ஸ்தானபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மற்ற கிரகங்கள் எந்த வீட்டில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் மற்ற கிரகங்களால் பெரிய அளவு பாதக பலன் வராது. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் வந்து நன்றாக சஞ்சாரம் செய்யும்போது ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். இப்போ வந்து 3ஆம் இடம் உங்களுக்கு வந்து மிக பலமாக இருக்கிறது. தைரிய வீரியஸ்தானம் பலமாக இருக்கும்போது தனுசு ராசி அன்பர்கள் துணிந்து தைரியமாக நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம். உங்களுக்கு வந்து வனவாசம் முடிந்தது. கடந்த 8 ஆண்டுகாலமாக 7.5 நாட்டு சனி நடந்தது. கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி காலங்களில் ஒரு மனிதன் வனவாசம் போனது போல் வீட்டிலேயே இருந்தாலும் கையில் செலவுக்கு காசு இருக்காது. கடனை வாங்கினாலும் நிம்மதியாக சாப்பிட முடியாது. கடன் வாங்கியும் பட்டினி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்ற நிலை தான் கோச்சாரத்தில் சனி பகவான் கெட்டால் இருக்கும். கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு வரும்போது தான் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். மற்ற வீடுகளில் வரும்போது அதற்கு தகுந்த மாதிரியான பலாபலன்களை கொடுப்பார். சுகஸ்தானம் என்பது தாயார், வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் இதெல்லாம் வந்து விரயங்களை, செலவுகளை கடந்த 9 மாதமாக தனுசு ராசி என்பவர்கள் செய்து கொண்டு வந்திருப்பீர்கள். சில பேர் வந்து நிலபுல சொத்துக்களை விற்றவர்கள், வீடு விற்றவர்கள், வண்டி வாகனங்களை விற்றுட்டு வேற வாங்கினவர்கள் இப்படிலாம் கடந்த 9 மாதமாக ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கோம். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள், புதிதாக வீடு வாங்கக்கூடியவர்கள், புதிதாக நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் உண்டு. நிலபுல சொத்துக்கள் விற்கணும், அதற்கு நல்ல விலை வர மாட்டேங்குது, வில்லங்கமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். ஏன்னா சனி வந்து 3வது வீட்டிலே மிக பலமாக இருக்கிறார். பெரும்பாலும் நீங்கள் வந்து எதிர்காலத்திற்காக உங்கள் வசதி வாய்ப்புக்காக செலவுகள் செய்ய போகிறீங்க. அதற்கு தகுந்த பணம் வரத்து உண்டு. சனி பகவான் 3வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது வீடு மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வீட்டுக்கு இடம் பெயரலாம். ஒரு நல்ல வீடு கட்டி குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் 4வது வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு ஏற்படுத்த போகிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இப்போ வந்து தாயாரிடமோ தாய் வழி உறவுகளிடமோ நீங்கள் வந்து பகை, போட்டி, விரோதங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னா சனி பகவான் வந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். சனி 2ஆம் வீட்டிற்கு 3ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும்போது வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது 2ஆம் வீட்டை சனி பகவான் வந்து இயக்குவார். சனி நட்சத்திரத்தில் ராகு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் மனம், எண்ணம், பேச்சு வெட்டு வெட்டுக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும். அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, எடுத்தெறிந்து வெட்டு வெட்டுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். வார்த்தையில், பேச்சில் கொஞ்சம் தன்மை வேண்டும். இதை வந்து தனுசு ராசி நண்பர்கள் கடைபிடிங்க. 6வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து பகை, விரோதம், போட்டி, பொறாமை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. பழைய பாக்கி, பழைய கடன் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. பகையாளி, எதிரிகள்லாம் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தீங்கன்னா குரு பகவான் மூலம் எந்த தொந்தரவும் இல்லை. கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது
முடியாதவர்களுக்கு, பெரியோர்களுக்கு ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுங்க. அவர்கள் வயிறார சாப்பிட்டாங்கன்னா, அவங்க பசி ஆறுனுச்சுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தனுசு ராசி என்பதற்கு குறையும். 6ஆம் வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வரும். சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆவது வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் ராகு வரும்போது தவறான பழக்க வழக்கம், தகாத உறவு, கெட்ட வழியில் செல்லக்கூடியவர்கள் தவிர்ப்பது நல்லது. சுகக்கேடை ஏற்படுத்திவிடும். சுகஸ்தானத்திலே ராகு வரும்போது சுகக்கேட்டால் வீடு, மனை, நிலம், சொத்துக்களெல்லாம் விட்டுட்டு விரயம் செய்துவிட்டு நடுத்தெருவுக்கு வந்தவர்களை காண முடிகிறது. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு சுய ஒழுக்க கட்டுப்பாடு வேண்டும். ஏன்னா 2ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் 3ஆவது வீட்டிற்கு அதிபதியானவராக இருக்கும்போது சனி தைரிய வீரியத்தை கொடுப்பார், தான் என்ற கர்வத்தை கொடுப்பார். தனுசு ராசி என்பவர்கள் தான் என்ற நினைப்பை, தான் என்ற அகந்தையை நீங்கள் செயல்படுத்தாமல் இருக்கும் வரை உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. 3ஆவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது திருமணம் செய்து ஓரிரு ஆண்டு காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை தொழில் கிடைக்கும். உங்கள் சுய முயற்சியால், சுய உழைப்பால் நீங்கள் பணம் சம்பாதித்து வீடு, மனை, நிலம், அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தனுசு ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வனவாசம் முடிந்து விட்டது. அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இருக்கிறது. கடந்த காலத்தில் சின்ன வருத்தமாக இருந்தாலும் சரி, பெரிய வருத்தமாக இருந்தாலும் சரி, பெரிய அளவு கஷ்டங்கள், சிக்கல் இருந்தாலும் சரி, தீராத பிரச்சனையே இருந்தாலும் சரி, தனுசு ராசி என்பவர்களுக்கு 3ஆவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகிறார். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு ஓரளவு, பெரிய அளவு உங்களுக்கு நல்ல காலகட்டமாகத்தான் கோச்சாரத்திலே கிரகங்கள் காட்டுகிறது. மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையை தவிர மற்ற திசாபுத்தியில் நடக்கும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.